நம்ம வீட்டிலே ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் அன்றைக்கி பெரிய காலிஃப்ளவராக ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதுக்கு நான் அன்றைக்கி காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு கலந்து எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் தனியாக தூக்கி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பல்லாக நறுக்கின தேங்காய் இல்லை அப்படின்னா தேங்காய் துருவலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் முழு மல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு 2 பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, அப்படியே அரைச்சி எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு பெரிய வெங்காயம் நறுக்கி கருவேப்பில் போட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா செவக்க வரதுக்குனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் இது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, உப்பு மட்டும் சேர்த்தா போதும். நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி.